பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தா வீட்டுக்கு சுபிட்சம் வரும், கடன் நீங்கி தனம் பெருகும் அப்படின்றது ஐதீகம். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம நினைவுகள்ல முருகப்பெருமானுக்கு தான் முதலிடம் வந்துட்டு இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய விரத நாள். தமிழ் மாதத்துல 12வது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்கள்ல 12வதா இருக்கக்கூடிய உத்திரமும் இணையும் நாள் தான் பங்குனி உத்திரம். எல்லா மாதத்திலும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்துக்கு அப்படின்னு தனி சிறப்புகள் வந்துட்டு இருக்கு. இந்த நாள்ல தான் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் தேரெழுத்து சிறப்பு வழிபாடு செய்வாங்க. வைகாசியில வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை வைகாசி விசாகம் அப்படின்னும், தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிய தைப்பூசம் அப்படின்னு சொல்வது மாதிரி பங்குனியில வரக்கூடிய பௌர்ணமி பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி நாளும் விரத